வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 50. விக்ரம் எனக்கு தான். அந்த பார்ட்டி நடக்கும் இடம் மிகவும் விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே பல ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக இருந்தார்கள். விதவிதமான உடைகளை அணிந்து தங்களது கொண்டாட்டத்தை தொடங்கி இருந்தார்கள். பார்ட்டி நடக்கக்கூடிய ஹாலில் தான் இந்த விமரிசைகள் அனைத்தும் நடைபெற்றபடி இருந்தது. அந்த ஏஞ்சல்ஸ் ஹோட்டல் மொத்தமும் நந்தினியின் குடும்பத்தாருக்கு சொந்தமானதுதான். ஆகவே அவர்களது விருப்பப்படி இடத்தை பயன்படுத்தி பார்ட்டியை சிறப்பாக கொண்டாடினார்கள். நந்தினி தனது தோழிகளுடன் வேறொரு அறையில் தயாராகி கொண்டிருந்தாள். தன்னுடன் இருந்தவர்களை பார்த்து உற்சாகமான குரலில் பேச ஆரம்பித்தார். நான் எத்தனை வருஷமா விக்ரம்காக காத்துட்டு இருக்கேன். இவன் என்னடா திடீர்னு வந்து என்ன லவ் பண்றேன்னு நிக்கிறான். சும்மா விடுவேனா? அடிச்சு துரத்திட்டேன். இனி என் பக்கமே வரமாட்டான். அவளுடன் சேர்ந்து அவளின் தோழிகளும் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சிரிப்பலைகள் அடங்குவதற்கு சற்று நேரம் பிடித்தது. நந்தினி, உன்னை விரும்புறவங்க எல்லாரையும் விக்ரம் பேரை சொல்லி துரத்தி விட்டுட்டு இருக்க. ஒருவேளை விக்ரம் உன்னை விரும்பலனா என்ன பண்ணுவ? அதுவரை நந்தினி முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே மாறியது. அந்த இடத்தில் வெறுப்பும் எரிச்சலும் ஏறத் தொடங்கியது. ஏண்டி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இப்படிதான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. விக்ரம் கூட பழகுற ஒரே பொண்ணு நான் தான். இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். இது என்னைக்குமே மாறாது. நந்தினி, உன்னோட நம்பிக்கைய நினைச்சா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. விக்ரம் உனக்கு கிடைச்சா உன்ன மாதிரியே நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆனா இப்போ புதுசா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னடி சொல்ல வந்த? மூடி மறைக்காம எதுவா இருந்தாலும் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இன்னைக்கு அந்த விக்ரமோட VR குரூப்ல இன்டர்வியூக்காக போயிருக்கா. ஆனா செலக்ட் ஆகல. விக்ரமே இன்டர்வியூ பண்ணி ஒரு பொண்ண செலக்ட் பண்ணிட்டாரு. மத்தவங்க எல்லாரையும் அப்படியே அனுப்பி வச்சுட்டாராம். எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியல. அந்த பொண்ணுதான் இப்போ விக்ரம்க்கு PA-வா இருக்கா. என்னடி சொல்ற? விக்ரம் கூட பொண்ணா? அந்த நொடியில் நந்தினி மனதில் ஆர்த்தி ஞாபகம் வந்தது. நிச்சயமா அது அவளாதான் இருக்கணும். நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா வாய் பேசினாலே, அவளை எதுக்காக விக்ரம் செலக்ட் பண்ணா? எதுக்காக அவன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை என்ன அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சா? அதனாலதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? பல எண்ணங்கள் அவள் மனதில் ஏற்பட்டது. அருகே இருந்த நந்தினியின் தோழிகளும் அந்த எண்ணத்தை அதிகப்படுத்தும் வண்ணம் பேச ஆரம்பித்தார்கள். நந்தினி, நாங்க சொல்றத நல்லா கேளு. அந்த விக்ரம் பல வருஷமா இங்க கிடையாது. ஒருவேளை அவன் வெளியே போயிருந்த சமயத்துல ஏதாவது ஒரு பொண்ண விரும்பி இருக்கலாம். அவளையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கலாமே. சாதாரணமாவே பசங்களை நம்ப முடியாது. இதுல அவர் பணக்காரர் வேற. அதான் சொல்றேன். ஏய், அப்படியெல்லாம் சொல்லாத. கல்யாணம் பண்ற அளவுக்கு விக்ரம்க்கு தைரியம் கிடையாது. வீட்ல பெரியவங்க கிட்ட சொல்லாம நிச்சயமா அவன் பண்ண மாட்டான். நந்தினி, நாங்க சொல்றது புரியுதா இல்லையா? கல்யாணம் பண்றதுக்காக கூட கூட்டிட்டு வந்து கூடவே வச்சிருக்கலாமே. அதுக்காக தான் அவளை மட்டும் PA-வா செலக்ட் பண்ணானோ என்னவோ. நடந்த அனைத்து விஷயங்களையும் உடனிருந்து பார்த்தது போல் அந்த தோழி சொல்லி முடித்தாள். அதை கேட்டு நந்தினியின் முகம் எரிமலையாக மாறியது. நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அந்த ஆர்த்திய நான் சும்மா விட மாட்டேன். அவளை மொத்தமா காலி பண்ண கூட தயங்க மாட்டேன். இதே சமயத்தில் ஆர்த்தியும் விக்ரமும் அந்த பார்ட்டிக்கு மிகவும் உற்சாகமாக கிளம்பிபடி இருந்தார்கள். வேகமாக சென்று கொண்டிருந்த விக்ரமின் கார் திடீரென ஒரு இடத்தில் நின்றது. விக்ரம், என்னாச்சு? அதுக்குள்ள ஹோட்டல் வந்துருச்சா? ஆர்த்தி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு போக முடியாது. அதனால இது வேண்டாம். புது ட்ரெஸ் வாங்கத்தான் இங்க வண்டியை நிறுத்தினேன். விக்ரம், என்ன சொல்றீங்க? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிருக்கேன். நீ நல்லாதான் பண்ணியிருக்க. ஆனா அங்க வர்றவங்க முன்னாடி இது சாதாரணமா தெரியும். அதனாலதான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அமைதியா வா. இருவரும் காரை விட்டு இறங்கி அருகே இருக்கக்கூடிய ஒரு 6 மாடி கட்டிடத்திற்குள் நுழைந்தார்கள். அது ஒரு அழகு நிலையமாக செயல்பட்டு வந்தது. பொதுவாக சினிமா பிரபலங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் அங்கேதான் வாடிக்கையாளர்களாக செல்வார்கள். விக்ரமும் ஆர்த்தியும் உள்ளே நுழைந்தார்கள். அங்கே அமர்ந்திருந்த பெண்மணியோ விக்ரமை கண்டு உற்சாகமாக பேச ஆரம்பித்தாள். வாங்க சார், வாங்க. 2 வருஷமா உங்களை பார்க்கவே முடியல.
என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கோட் எடுத்து தரவா? அதெல்லாம் வேண்டாம். ஆர்த்தியை ரெடி பண்ணுங்க. அவளும் நானும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஒரு half an hour மட்டும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மேடத்தை ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணிடலாம். மேடம், வாங்க. ஆர்த்தி இதுவரை இது போன்ற இடங்களை பார்த்ததே கிடையாது. இன்று முதல் முறை பார்ப்பதால் அவள் முகத்தில் பதட்டம் அதிகமாக தெரிந்தது. அவள் பணக்காரியாக இருந்தாலும் முக அலங்காரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. இவ்வளவு பெரிய கட்டிடம் பியூட்டி பார்லராக இருக்கும் என்பதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆர்த்தி, இப்ப எதுக்காக பயந்துகிட்டு இருக்கிற? சாதாரணமா உள்ள போ. அவங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஆர்த்தி மிகுந்த தயக்கத்துடன் உள்ளே சென்றாள். அங்கே அலங்காரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. மேடம், சார் டார்க் ப்ளூ கலர்ல கோட் போட்டுட்டு இருக்காரு. நீங்க yellow கலர்ல கவுன் மாதிரி ட்ரை பண்ணா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நான் அந்த மாதிரி Dress எடுத்துட்டு வரேன். அந்த அறையை சுற்றிலும் இருந்த கண்ணாடிகளில் ஆர்த்தி தன் உருவத்தை பார்த்தபடி இருந்தாள். வேகமாக சென்ற அந்த பெண்மணி மஞ்சள் நிறத்தில் கவுன்களை எடுத்து வந்து அடுக்கினாள். அவன் பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்ததால் ஒவ்வொரு உடைகளும் மிகவும் காஸ்ட்லியாக அங்கே அடுக்கப்பட்டது. அதில் ஒரு உடையோ தங்க இலைகளால் இழைத்து வைரக்கற்கள் ஆங்காங்கே மின்னும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தது. அதைக் கண்டபோது ஆர்த்தியின் கண்கள் விரியத் தொடங்கின. அதை கவனித்த அந்த பெண்மணி உற்சாகமாக குரலில் பேசத் தொடங்கினாள். மேடம், இது உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். இத நீங்க போட்டுக்கோங்க. அதை பார்த்தபோது ஆர்த்திக்கு ஆசை பொங்கியது. மெதுவாக வாங்கியவள் அதன் விலையை பார்த்தாள். விலையோ 6 இலக்கத்தில் இருப்பதைக் கண்டு அவள் அதிர்ச்சியின் உச்சியை அடைந்தாள். அத்தியாயம் 51. இவை எதுக்கு? இது ரொம்ப விலையா தெரியுது. இதெல்லாம் வேண்டாம். மேடம், விக்ரம் சார் கூட வந்துட்டு விலைய பத்தியெல்லாம் கவலைப்படலாமா? சீக்கிரமா போய் மாத்திட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போடணும். ஆர்த்தி மேலும் சில முறை பேசி பார்த்தாலும் அவள் கேட்கவில்லை. இறுதியாக ஆர்த்தி அரைகுறை மனதுடன் அந்த உடையை வாங்கிக் கொண்டு அருகே இருந்த அறைக்குள் சென்றாள். வேகமாக அதை மாற்றிவிட்டு வந்தாள். பார்ப்பதற்கு அப்படியே தேவதை போல் ஜொலிக்கத் தொடங்கினாள் ஆர்த்தி. அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பது போல் இவள் தனது மேக்கப் திறமையையும் காட்டினாள். அடுத்த சில கணங்களில் ஆர்த்தி அந்த அறையிலிருந்து வெளியே வர அவளை கண்டவுடன் விக்ரமின் கண்கள் விரியத் தொடங்கியது. உலகில் உள்ள அழகுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து வைத்தது போல் பேரழகியாக நின்றாள் அவள். எல்லோ நிற கவுனும் அதில் ஜொலித்த தங்கக் கோடுகளும் மின்னிய வைரக் கற்களும் அவளை தேவதையாக காட்டியது. அவள் முகத்தில் தெரிந்த பதட்டமான கண்களும் அவளுக்கு அழகு சேர்ப்பது போல்தான் இருந்தது. விக்ரம் உற்சாகமான குரலில் பேச ஆரம்பித்தான். ஆர்த்தி, பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. இவ்வளோ அழகா யாரையும் நான் பார்த்ததே இல்லை. அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு உணர்ச்சி வசமாக இந்த வார்த்தைகளை சொன்னேன். இருவரின் கண்களும் காதலை அதிகமாக கொட்டத் தொடங்கியது. அந்த உணர்வு முடிவதற்கு சற்று நேரம் பிடித்தது. சரி, மொத்தமா எவ்வளவு ஆச்சு? பில் போடுங்க. ஓகே சார், உங்களுக்காக 50,000 டிஸ்கவுண்ட் தரோம். பேலன்ஸ் 7 lakh மட்டும் கட்டுனா போதும். அதை கேட்டவுடன் ஆர்த்தியோ மயக்கம் போடும் நிலைக்கு சென்றாள். விக்ரமோ புன்னகையுடன் தனது கோட் பாக்கெட்டிலிருந்து செக் புக்கை எடுத்து கையெழுத்து போட்டுக் கொடுத்தான். நீங்க சொன்னதை விட கூட கொஞ்சம் பணம் சேர்த்து தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிப்ஸா இருக்கட்டும். பின்னர் ஆர்த்தி என் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினான். அவள் அணிந்திருந்த உடையும் இப்பொழுது அவர்கள் சொன்ன விலையும் ஆர்த்தியின் அதிர்ச்சியை பல மடங்கு அதிகரித்திருந்தது. என்ன பேசுவது என்று தெரியாமல் அரைகுறை மயக்கத்தில்தான் அவள் நடந்து வந்தாள். விக்ரமின் மனமும் பரபரத்துக் கொண்டிருந்தது. சீக்கிரமா எல்லா உண்மையும் வெளியே சொல்லி ஆர்த்திய நம்ம கூடவே வச்சுக்கணும். விக்ரம் மனதில் பல திட்டங்கள் உருவாகிக் கொண்டிருந்தது. பின்னர் இருவரும் வேகமாக காரில் ஏறி அந்த ஹோட்டலை நோக்கி செல்லத் தொடங்கினார்கள். ஆர்த்தி, இந்த Dress எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு அங்க யாராவது கேட்டா நான் தான் கொடுத்தேன்னு சொல்லு. வீட்ல இருந்த பழைய Dress-அ கொடுத்தேன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். விக்ரம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஒரு சாதாரண பார்ட்டிக்கு போக எதுக்காக இவ்ளோ பணம் செலவழிக்கணும்? ஆர்த்தி, இதெல்லாம் நமக்கு சாதாரணம். இந்த பணமெல்லாம் பாக்கெட் மணி மாதிரி தான். புரியுதா உனக்கு? இவ்வாறு பேசிக்கொண்டே காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். அந்த ஹோட்டல் நெருங்கி வரத் தொடங்கியது.
நந்தினி அவளது அருகில் இருந்த ஜன்னல் வழியாக அவ்வப்போது வெளியே எட்டி பார்த்தபடியே இருந்தாள். அவளுக்கு அருகில் இருந்த தோழியோ அதை கண்டு பேசத் தொடங்கினாள். என்ன நந்தினி, உன் ஆள் வராருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? ஒருவேளை மீட்டிங் இருக்குன்னு வராம இருந்துட போறாரு. விக்ரம் அப்படியெல்லாம் நிச்சயமா பண்ண மாட்டாரு. அவரை வர சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா வந்துருவாரு. இந்த வார்த்தைகளை அவள் சொல்லும்போதே விக்ரமின் சிவப்பு ரோல்ஸ் ராய்ஸ் அந்த ஹோட்டலுக்குள் நுழைவதை கண்டாள். உடனே தனது தோழிகளை பார்த்து அவசரமாக கத்தத் தொடங்கினாள். விக்ரம் வந்துட்டாரு, வாங்க, நம்ம எல்லாரும் சீக்கிரமா போலாம். அந்த 2வது மாடியிலிருந்து கீழே உள்ள ஹாலை நோக்கி நடந்து செல்லத் தொடங்கினாள். சரியாக அவள் முதல் தளத்தை அடையக்கூடிய படிக்கட்டுகளில் இறங்கியபடி இருந்தாள். அந்த ஆடம்பர படிக்கட்டுகள் ஹோட்டலுக்கு உள்ளேதான் அமைந்திருந்தது. சரியாக அவள் பாதி தூரம் வரும்போது விக்ரமும் ஆர்த்தியும் உள்ளே நுழைவதை அவள் கண்டாள். அதைக் கண்டவுடன் அதிர்ச்சியின் உச்சியில் அவள் மனம் ஏற அப்படியே உறைந்த நிலையில் நின்றாள். அவள் மட்டுமல்ல, அந்த பார்ட்டியில் இருந்த பலரின் கண்களும் இந்த ஜோடியின் மேல்தான் விழுந்தது. ஒருவருக்கு மற்றொருவர் தான் இணை என சொல்லும் அளவிற்கு இருவரின் ஜோடி பொருத்தம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது. நந்தினியோ அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போன நிலையில் நின்றாள். அவளின் தோழிகளோ அவளின் கையை பிடித்து தேற்ற முயன்றார்கள். ஆனால் நந்தினி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. கையை உதறிவிட்டு அவர்கள் இருவரையும் எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்களோ யாரையும் கண்டுகொள்ளாமல் தங்களது பாதையில் முன்னேறி வந்தார்கள். விக்ரமை பெரிய பணக்காரனாக அவனின் தோற்றமே காட்டியது. ஆனால் அவன் யார் என்று சரியாக அங்கே இருந்த பலருக்கும் அடையாளம் தெரியவில்லை. பல ஆண்டுகளாக அவன் எந்த பார்ட்டிகளையும் கலந்து கொள்ளாமல் இருந்ததால் இந்த நிலை ஏற்பட்டது. நந்தினியோ வேகமாக இறங்கிச் சென்று தனது கையில் இருந்த பொக்கேவை விக்ரமிடம் நீட்டினாள். விக்ரம், வெல்கம் டு திஸ் பார்ட்டி. நந்தினியை கண்டவுடனே அவள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பது விக்ரமுக்கு தெளிவாகவே புரிந்திருந்தது. ஆகவே அவனும் சற்று பதட்டமாக பதில் சொன்னான். தேங்க்யூ நந்தினி, நீ கூப்பிட்டதால தான் நான் வந்தேன். நந்தினி கட்டாயப்படுத்தி தனது முகத்தில் ஒரு புன்னகையை வரவைத்துக் கொண்டாள். விக்ரம், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எதுக்காக சம்பந்தமே இல்லாம பிஏவ உங்களுக்கு சமமா கூட்டிட்டு வந்தீங்க? நந்தினி, நான் கிளம்புறப்ப கூட வர யாருமே இல்ல. அதனாலதான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுத்து இவளை கூட கூட்டிட்டு வந்தேன். விக்ரம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை தேடி நானே வந்திருப்பேன். பின்ன எதுக்காக இவ்வளெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? ஒரு பிஏவ உங்களுக்கு சமமா கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு தான் மரியாதை குறையும். இது உங்களுக்கு தெரியாதா? மிகவும் கேலியான குரலில் இந்த வார்த்தைகளை சொன்னாள். அதை கேட்டு விக்ரமின் முகம் மாறியது. நந்தினி, இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காத. நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நாம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவங்கள மதிக்காம இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. அதன் பிறகு அவளின் பதிலுக்கு காத்திராமல் விக்ரம் விலகி நடக்கத் தொடங்கினான். அவனின் கையை பிடித்தபடி ஆர்த்தியும் முன்னேறி சென்றாள். இதைக் கண்ட நந்தினி முகத்தில் தீப்பொறிகள் பறந்தது. அவளை சுற்றி வந்த தோழிகளோ தந்திரமாக பேசத் தொடங்கினார். நந்தினி, நாங்க அப்ப சொன்னப்ப நீ கேட்டியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு தானே இருக்க. அந்த விக்ரம் ஆர்த்தி மேல ஒரு கண்ணாதான் இருக்காருன்னு நினைச்சோம். ஆனா இப்ப நிலைமை அதுக்கும் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. அத்தியாயம் 52. ஆர்த்தி எங்க? நந்தினியும் அவளின் தோழிகளும் ஆர்த்தியை குறித்துதான் பேசியபடி இருந்தார்கள். ஐயோ நந்தினி, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? தயவு செஞ்சு நாங்க சொல்றத ஒரு தடவை கேளு. நாங்க எல்லாரும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆர்த்தியையும் விக்ரமையும் எவ்வளவு சீக்கிரம் பிரிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் உனக்கு அங்க இடம் கிடையாது. அவர்கள் பேசிய வார்த்தைகள் நந்தினியின் மனதில் விஷத்தை போல் ஏற ஆரம்பித்தது. அதை தூண்டிவிடும் வண்ணம் இன்னும் பல விஷயங்களை குறித்து அவர்கள் பேசினார்கள். நந்தினி, இப்பதான் உன்னை அவரு தூக்கி போட்டுட்டு போயிருக்காரு. அத முதல்ல நினைச்சு பாரு. இதே மாதிரி நடந்துச்சுன்னா நிச்சயமா விக்ரம் உனக்கு கிடைக்க மாட்டாரு. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நந்தினியால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தவளாய் அவள் பேசத் தொடங்கினாள். சரி, நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அவளை எப்படி விக்ரம் கிட்ட இருந்து பிரிக்கிறது? அதுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. அது மட்டும் சரியா நடந்தா அவளே இந்த பார்ட்டியில அசிங்கப்பட்டு போயிடுவா. அதுக்கப்புறமா விக்ரமே துரத்தி விட்டுருவாரு. அப்புறமா உன்னோட ராஜ்யம்தான். அவர்கள் கூடி பேசி வித்தியாசமான ஒரு திட்டத்தை போட்டு முடிக்கத் தொடங்கினார்கள். அந்த திட்டம் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. நந்தினி அதனை கேட்டு
மகிழ்ச்சி அடைந்தாள். இது மட்டும் நடந்தா அவளே இல்லாம போயிருவா. அதுக்கப்புறமா அந்த இடம் நிரந்தரமா எனக்கு தான் கிடைக்கும். ஆர்த்தியும் விக்ரமும் வேறொரு பகுதியில் அமர்ந்து அமைதியாக பார்ட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வேடிக்கை பார்த்தபடி இருந்தார்கள். விக்ரம் அவ்வப்போது எழுந்து சென்று ஆர்த்திக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தான். அதை சாப்பிட்டாலும் ஆர்த்தியின் முகத்தில் புன்னகை வரவில்லை, சோகம் மட்டுமே பரவியிருந்தது. அதை கவனித்த விக்ரமின் மனதும் வலித்தது. ஆகவே சற்று அன்பாக பேசத் தொடங்கினான். ஆர்த்தி, என்னாச்சு? எதுக்காக உன் முகம் வாடி போயிருக்கு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல விக்ரம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆர்த்தி, நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? அவன் இப்படி வற்புறுத்தி கேட்டதால் ஆர்த்தி அவனின் கண்களை உற்று பார்த்தபடி பேசத் தொடங்கினாள். விக்ரம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? நீங்க ரொம்ப சாதாரண ஆளா என் கூடவே இருந்தீங்க. நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நடந்தீங்க. எனக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்தீங்க. அந்த மாதிரியே நாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையில நான் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. நீங்க எனக்கு எவ்வளவோ பண்றீங்க. இப்ப கூட விலை கூடின ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப கூட அந்த நந்தினி கிட்ட பொய் சொல்லித்தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஆர்த்தி, நான் எதுக்காக இப்படி பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னை எதுக்காக இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? இல்ல விக்ரம், நீங்க அதுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க. அத நானும் ஏத்துக்கிறேன். ஆனா என்னால இத சாதாரணமா விட முடியல, தாங்கவும் முடியல. உங்களுக்கும் எனக்கும் இடையில ஏதோ தடுப்பு வந்த மாதிரியே இருக்கு. தன்மேல் கொண்ட அதிகபட்சமான காதலின் காரணமாக அவள் இப்படி பேசுகிறாள் என்பது விக்ரமுக்கு தெளிவாகவே புரிந்தது. ஆகவே அவளை அமைதிப்படுத்தும் வகையில் சில வார்த்தைகளை சொன்னான். ஆர்த்தி, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ இதை பொறுத்துக்கோ. சீக்கிரமா எல்லா உண்மையையும் வெளியே சொல்லி நான் ஏத்துக்குவேன். அப்புறம் நீ எப்பவும் என்னோட சாம்ராஜ்யத்துக்கே மகாராணியா இருப்ப. அத பத்தி எல்லாம் நினைச்சு பாரு. பல சமாதானங்களை சொல்லி அவளை அமைதிப்படுத்த தொடங்கினான். அவன் என்ன விஷயங்களை பேசினாலும் ஆர்த்தியின் மனது அமைதி அடையவில்லை. அதில் குழப்பம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் அவள் மனதில் இருந்த சோகம் மட்டும் இப்பொழுது மறையத் தொடங்கியிருந்தது. அதை கண்ட விக்ரமுக்கும் சற்று அமைதி ஏற்பட்டது. விக்ரம், எனக்கு நீங்க கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப தாகமா இருக்கு. ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. அப்படியா? நான் உடனே போய் குடிக்க ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அவளுக்காக ஜூஸை எடுக்க விக்ரம் வேகமாக எழுந்தான். ஆனால் ஆர்த்தியோ அவனை தடுத்தாள். விக்ரம், ஒவ்வொரு தடவையும் நீங்களே போயிட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அதனால நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கும் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். மெதுவாக அந்த இடத்தை விட்டு எழுந்த ஆர்த்தி அந்த ஜூஸ் போன்ற பொருட்கள் கொடுக்கப்படும் இடத்தை நோக்கி சென்றாள். அங்கே அனைத்தும் செல்ஃப் சர்வீஸ் தான். அதாவது தங்களுக்கு தேவைப்படும் உணவு வகைகளையும் குளிர்பானங்களையும் தாங்களே சென்று வாங்கிக் கொள்ள வேண்டும். பரிமாறுவதற்கான தனிப்பட்ட ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஆர்த்தி நடந்து செல்வதை அனைவரும் கண்கள் விரிய பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அந்த இடத்தை அடைந்த ஆர்த்தியோ அந்த இடத்தில் உள்ளே இருந்த பட்லரை பார்த்து பேசத் தொடங்கினாள். எனக்கு நல்லா ஐஸ் போட்டு ஒரு பெப்சி மட்டும் தாங்க. கண்டிப்பா மேடம், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். அவன் உள்ளே தொடர்ச்சியாக வேலை செய்தான். அவள் கேட்டது போலவே ஒரு பெரிய பாட்டிலில் ஐஸை கொட்டி பெப்சியை ஊற்றி கொடுத்தான். அவளும் உற்சாகமாக அதை வாங்கிக் கொண்டு நடக்கத் தொடங்கினாள். அப்பொழுது சற்று தள்ளி இருந்த நந்தினி அந்த பட்லரை பார்த்து கண்ணடித்தாள். அவனும் விஷயம் முடிந்ததற்கு அறிகுறியாக தனது தலையை அசைத்தான். இது எதையும் அறிந்திருக்காத ஆர்த்தி மீண்டும் விக்ரமுக்கு அருகே வந்து அமர்ந்தாள். அவளுக்கு தாகம் அதிகமாக இருந்ததால் அந்த கிளாஸில் இருந்த பெப்சி மொத்தத்தையும் குடித்து தீர்த்தாள். விக்ரமோ புன்னகையுடன் அதை பார்த்தான். என்ன ஆர்த்தி, இவ்வளவு தாகமா? நான் வேணா உனக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். இல்ல விக்ரம், எனக்கு போதும், என்னை விடுங்க. ஆர்த்தி, நான் போய் இதை வச்சுட்டாவது வரேன். அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொண்டு விக்ரம் சென்றான். அந்த கிளாஸை கொடுத்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது ஆர்த்தியை அங்கே காணவில்லை. என்னடா அது, ஆர்த்தி இங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்தா, திடீர்னு எங்க போனான்னு தெரியலையே. பரபரப்பாக அந்த பகுதி முழுவதையும் விக்ரம் தேட ஆரம்பித்தான். சாப்பிடுவதற்கு தனி இடமும் அமர்ந்து பேசுவதற்கு தனி இடமும், அதேபோல் மேலை நாட்டு வழக்கப்படி ஜோடியாக சேர்ந்து ஆடுவதற்கு தனி இடமும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இடங்களில்
ஒன்றாக அமர்ந்து பேசும் இடத்தில்தான் விக்ரமும் ஆர்த்தியுடன் இருந்தான். அங்கே அவளை காணாததால் மற்ற பகுதிகளிலும் அவன் தேடி பார்க்க தொடங்கினான். சில நிமிடங்கள் அவசரமாக கழிய இறுதியாக டான்ஸ் ஆடும் இடத்திற்கு சென்றபோது அவன் மனதில் சற்று தடுமாற்றம் வரத்தான் செய்தது. அத்தியாயம் 53. ஸ்டேட்டஸ் பார்த்து பழகணும். விக்ரம் ஆர்த்தியை தேடிக் கொண்டிருந்தான். அங்கே டான்ஸ் பார்ட்டி களை கட்டி கொண்டிருந்தது. பலரும் ஜோடி ஜோடியாக நின்று ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திற்குள் புகுந்து ஆர்த்தியை தேடி பார்க்க தொடங்கினான். அப்பொழுது அவனுக்கு அருகே வந்த நந்தினியோ அவனை மிகவும் கேலியாக பார்த்தாள். என்ன விக்ரம், ஆர்த்திய தேடிட்டு இருக்கியா? கொஞ்சம் அங்க பாரு. விக்ரம் அவசரமாக அவள் காட்டிய திசையில் பார்க்க அங்கே கண்ட காட்சி அவனை பெரும் அதிர்ச்சியடைய செய்தது. அங்கே ஆர்த்தி மிகவும் கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் டான்ஸ் ஆடியபடி இருந்தாள். மற்ற அனைவரும் மெல்லிய உடல் அசைவுகளை மட்டுமே வெளிக்காட்டினர். ஆனால் ஆர்த்தியின் நடனமோ அனைவரையும் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் இருந்தது. அவள் அணிந்திருந்த உடை வேறு அவளை கவர்ச்சியாகவும் காட்டத் தொடங்கியது. சுற்றிலும் இருந்த பலர் ஆடுவதை நிறுத்திவிட்டு அவளை உற்று பார்த்தபடி இருந்தார்கள். விக்ரம் என்ன பேசுவது என்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றான். ஆர்த்தி அவளாக இல்லை, அவள் வேறு மாதிரி போதையில் தன்னை மறந்த நிலையில் ஆடிக்கொண்டிருந்தாள். விக்ரம், இதுக்குதான் சொல்றது, நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆளுங்க கூட பழகணும். இப்படி சம்பந்தம் இல்லாம யாரையாவது கூட்டிட்டு வந்தா அவங்க இந்த மாதிரிதான் நம்மள அவமானப்படுத்துவாங்க. விக்ரம் ஒரு கணம் நந்தினியை எரித்து விடுவது போல் பார்த்தான். பின்னர் வேகமாக ஆர்த்தி இருக்கக்கூடிய இடத்தை தேடி ஓடினான். ஆர்த்தியோ தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாத சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆடியபடியே இருந்தாள். அருகே சென்ற விக்ரமோ அவளின் கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். ஆர்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல ஆடுறத நிறுத்து. எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க. ஏய் மாமாவா, உன்னதான் இவ்ளோ நேரமா தேடிட்டு இருந்த. நீ எப்ப பார்த்தாலும் என்ன தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க கூடாது. நாம எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும். அவள் உளறல் தொடர்ச்சியாக அதிகரித்தது. மேலும் விக்ரமையும் பிடித்து தன் பக்கமாக இழுத்து அணைத்தபடி ஆட முயன்றாள். விக்ரமுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எரிச்சலும் வெறுப்பும் அதிகரித்தது. ஆர்த்தி, நான் உன் கூட தான் இருப்பேன். எவ்வளவு நேரம் தான் ஆடிக்கிட்டு இருப்ப? முதல்ல நிறுத்து. மாமா, நானா ஆடல, அதுவா ஆடுது. நீயும் சேர்ந்து ஆடு மாமா. சும்மா அப்படியே நிக்காத. நாம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். ஒவ்வொரு நொடியும் அவளின் உளறல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. தான் போட்டு வைத்த அனைத்து திட்டங்களையும் அவள் இப்பொழுது சொல்லத் தொடங்குகிறாள் என்பது விக்ரமுக்கும் புரிந்தது. ஆகவே பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனான். அவன் முகத்தில் கோபம் வரத் தொடங்கியது. ஆர்த்தி, நிறுத்து. முதல்ல ஆடாம நில்லு. அவளின் கைகளை பிடித்து தனது பக்கமாக இழுத்தவன் 2 கைகளையும் இறுக்கி பிடித்தான். மாமா, இப்படியெல்லாம் பண்ணாத. நான் உனக்கு தான். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அத புரிஞ்சுக்கோ முதல்ல. அவள் வார்த்தைகளை உதிர்த்துக் கொண்டே இருந்தாள். விக்ரமோ அவளை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து இழுத்து செல்லத் தொடங்கினான். நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு நந்தினிக்கும் அவளின் தோழிகளுக்கும் உற்சாகமாக இருந்தது. என்ன நந்தினி, அந்த ஆர்த்தி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா? இனிமே அவ இருக்கிற பக்கம் கூட விக்ரம் போக மாட்டாரு. ஆமா, நீ சொல்றப்ப கூட நான் இது இவ்ளோ சரியா வேலை செய்யும்னு நினைக்கல. எல்லாமே நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. இருவருக்கும் இடையே உள்ள போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தது. அங்கே இருந்த சிலரோ இதை கண்டு வித்தியாசமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு இடையே எந்த உறவு முறை என்பதும் அவர்களுக்கு தெரியாததால் சிரிப்பலைகள் அதிகமாக எழுந்தது. ஆர்த்தி, நிறுத்த போறியா இல்லையா? என் கூட வா முதல்ல. அவளின் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் விக்ரம். அவளோ சிறிது தடுமாற்றத்துடன் சுற்றிலும் விழித்தாள். மாமா, என்னை என்ன பண்ண போற? இழுத்துட்டு போறியா? என்ன விட்டுரு. நானே உன் கூட தான் வருவேன். என்ன விட்டுரு. ஆர்த்தி தொடர்ச்சியாக பிதற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் விக்ரம் ஒரு கணம் என்ன செய்வது என்று யோசித்தான். பின்னர் தன் மனதை தைரியப்படுத்தியபடி அவளின் கன்னத்தில் ஒரு அறையை விட்டான். அதை தாங்க முடியாமல் ஆர்த்தி ஒரு கணம் ஆடிப்போனாள். ஏற்கனவே அரைகுறை மயக்க நிலையில் இருந்த ஆர்த்தி இப்பொழுது மொத்தமாக மயங்கி போனாள். அவளை கைத்தாங்களாக இழுத்துக்கொண்டு விக்ரம் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தான்.
அவன் செல்வதைக் கண்டு நந்தினியும் அவளது தோழிகளும் உற்சாகமாக இருந்தார்கள். விக்ரம், என்ன விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்தல்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இன்னும் நீ அவ கூட சுத்திட்டே இருந்தா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வெறுப்பான இந்த வார்த்தைகளை சொன்ன நந்தினி தனது தோழிகளுடன் பார்ட்டியை தொடர்ந்து கொண்டாடத் தொடங்கினாள். வெளியே சென்ற விக்ரமோ என்ன செய்வது என்று தெரியாமல் சில கணங்கள் தயங்கினான். பின்னர் வேகமாக அவளை இழுத்து கொண்டு சென்று தனது காரில் அமர வைத்தான். அவளை தனது சீட்டுக்கு அருகே அமர வைத்தவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான். அவளுக்கு வேகமாக சீட் பெல்ட் போட்டுவிட்டவன் அங்கிருந்து காரை கிளப்பத் தொடங்கினான். இப்பொழுதும் கூட அவனுக்கு என்ன நடந்தது என்பதே புரியவில்லை. ஆர்த்தி ரொம்ப அடக்கமான பொண்ணு. அந்த பார்ட்டியையும் அங்க நடக்கிறதையும் பார்த்து உண்மையிலேயே அவ பயந்து போய் தான் நின்னுகிட்டு இருந்தா. பின்ன எதுக்காக திடீர்னு அப்படியெல்லாம் நடந்துக்கணும்? இந்த ஒரு கேள்விதான் விக்ரம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது ஆர்த்திக்கு சற்று மயக்கம் களைய ஆரம்பித்தது. சுற்றிலும் பரபரப்பாக விழித்தவள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். மாமா, என்ன பண்ண போற? எதுக்காக என்ன கூட்டிட்டு போற? மறுபடியும் அவள் உளர ஆரம்பித்தது விக்ரமுக்கு மேலும் எரிச்சலை வர வைத்தது. ஆர்த்தி, தயவு செஞ்சு அமைதியா வா. இப்படியே உளறிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோபம் தான் வரும். அதையும் பாத்துக்கோ. விக்ரம் கோபமாக சொல்வதைக் கண்டு ஆர்த்தி வித்தியாசமாக விழித்தாள். மாமா, என்ன திட்டாத. நீ திட்டினா நான் அழ ஆரம்பிச்சிருவேன் பாத்துக்கோ. கலங்கிய கண்களுடன் இந்த வார்த்தைகளை சொன்னவள் திடீரென வாந்தி எடுக்கத் தொடங்கினாள். அவன் அதை உணர்ந்து ஜன்னல் கதவை திறப்பதற்கு முன்னர் அவள் வாந்தி எடுத்திருந்தாள். ஆர்த்தி விக்ரமின் கோட்டின் மேல் வாந்தி எடுத்தாள். அதே வாந்தி அவளின் உடையிலும் பட்டு ஓடியது. ஐயோ, ஆர்த்திக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சீக்கிரமா இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதுதான். அப்பதான் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த முடிவை எடுத்த விக்ரம் வேகமாக வண்டியை திருப்பிக் கொண்டு அந்த நகரத்தில் இயங்கி வரும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றார். அவர்களுக்கு சொந்தமாக மருத்துவமனைகள் இருந்தாலும் அங்கு செல்லவில்லை. ஆர்த்தியின் அடையாளம் வெளிப்பட்டு விடும் என பயந்து சம்பந்தமில்லாத ஒரு மருத்துவமனைக்கு தான் அவளை அழைத்து சென்றான். அத்தியாயம் 54. நீங்க ரொம்ப ஸ்பீட். விக்ரமின் மனதில் ஒவ்வொரு கணமும் பரபரப்பு அதிகரித்தபடியே இருந்தது. ஆர்த்தி அவ்வளோ நேரமும் நல்லா தான் பேசி பழகிட்டு இருந்தா. திடீர்னு அவ ஏன் இப்படி பண்ணணும்? இப்ப வாந்தி வேற எடுத்து வச்சிட்டாளே, என்ன பண்றது? போதையில இருக்கா. அவ ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்கவே இல்ல, அந்த பழக்கமும் இல்ல. அப்புறம் எப்படி இவ்வளவு போதையில இருக்கா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலை நெருங்கும் சமயத்தில் விக்ரம் போனை எடுத்து அனிகாவை அழைக்கத் தொடங்கினான். அவளும் சில கணங்களில் போனை எடுத்து பரபரப்பாக பேசினாள். மாமா, என்ன இன்னும் பார்ட்டி முடியலையா? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அப்பா அக்கா எல்லாரும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கேன். அனிகா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உங்க அக்கா இப்ப பார்ட்டி முடிஞ்சு வர்றப்ப வாந்தி எடுத்துட்டு மயங்கிட்டா. தொடர்ச்சியாக அவன் பேச முயன்றதை அனிகா உடனடியாக தடுத்தாள். மாமா, என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தீங்க. அதுக்குள்ள எப்படி? ஆனாலும் நீங்க ரொம்ப ஸ்பீடு தான் மாமா. ஏய் லூசு, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நைட்ல போடுற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஜேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. மாமா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். அட்ரஸ் உனக்கு அனுப்பியிருக்கேன். தூங்குறவங்க எல்லாம் நல்லா தூங்கட்டும். நீ நம்ம டிரைவரை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துரு. நான் டிரைவர் கிட்ட சொல்லிக்கிறேன். விக்ரம் பேசி முடித்து போனை வைத்தான். அனிகா மனதில் பரபரப்பு ஏறத் தொடங்கியது. வேகமாக அங்கிருந்து கிளம்பி தனது அறையிலிருந்து ஆர்த்தியின் அறைக்கு வந்து சேர்ந்தாள். அவளின் உடைகளில் இரவு நேரத்தில் அணியக்கூடிய சில உடைகளை எடுத்து பத்திரப்படுத்தியவள் வேகமாக விக்ரம் வீட்டின் கார் பார்க்கிங்கை நோக்கி சென்றாள். அங்கே இருந்த டிரைவர்களிடம் விக்ரம் பேசி இருந்ததால் அவளை கண்டவுடன் சற்று பரபரப்பாக பேசினார்கள். மேடம், சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வாங்க போலாம். இருவரும் காரில் ஏறியவுடன் அந்த டிரைவர் வேகமாக அந்த காரை ஓட்டிக்கொண்டு செல்லத் தொடங்கினார். விக்ரமும் அந்த ஹாஸ்பிட்டலை அடைந்து தனது காரில் இருந்து இறங்கினார். இரவு நேரத்தில் கார் வருவதைக் கண்டு அதன் ஊழியர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். முற்றிலும் மயங்கிய நிலையில் ஆர்த்தியை அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே அழைத்து சென்றார்கள். விக்ரமோ டாக்டரை பார்த்து அவசரமாக பேசத் தொடங்கினார். மேடம், நாங்க பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்கதான் ஆர்த்தி திடீர்னு வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டா. வாந்தியும் எடுத்துட்டா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சீக்கிரமா செக் பண்ணுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஆர்த்தியை அறைக்குள் அழைத்துச் சென்ற டாக்டர் மொத்தமாக 1/4 மணி நேரத்தில் திரும்பி வந்தார். அவர் முகத்தில் சற்று எரிச்சல்தான் இருந்தது. என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். பார்ட்டில அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த போதையில தான் அப்படி நடந்திருப்பாங்க. அதனாலதான் வாந்தியும் வந்திருக்கு. நான் அதை ரெக்கவர் பண்ண இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். எப்படியும் காலையில அவங்க ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிருவாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். நைட் மட்டும் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். டாக்டர் சொன்ன தகவல்களை கேட்ட விக்ரமின் மனதில் மின்னல் அடிக்கத் தொடங்கியது. நமக்கு தெரிஞ்ச வர இவளுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. பின்ன எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பா? இந்த நினைவுகள் மனதில் ஓடியதால் சில கணங்கள் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஹலோ, என்னாச்சு? நான் சொல்றது புரியுதா? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம அவங்க உடம்பெல்லாம் வாந்தியா இருக்கு. சீக்கிரமா வேற ட்ரெஸ் மாத்தி விடுங்க. ட்ரெஸ் இல்லைன்னா சொல்லுங்க, நான் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட்டு விட சொல்றேன். நர்ஸுங்க பாத்துக்குவாங்க. இல்ல மேடம், வேண்டாம். ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லி நான் ஆளை அனுப்பியிருக்கேன். வந்த உடனே மாத்தி விட்டுறலாம். டாக்டரும் சரி என தலையசைத்தபடி அங்கிருந்து நகன்று சென்றார். விக்ரமும் அருகே இருந்த பாத்ரூமுக்கு சென்று தன் உடையில் இருந்த வாந்தியை கழுவி முடித்தான். பின்னர் வெளியே வந்து காத்திருந்தான். அனிகாவும் அடுத்த சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தாள். மாமா, என்னாச்சு? அக்கா கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிக்கு போனீங்க. அதுலயே பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உங்க அக்காவை பாரு. அவ ட்ரெஸ் எல்லாம் வாந்தியா இருக்கு. நீ அவளுக்கு ட்ரெஸ்ஸ மாத்தி விடு. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். அவள் சென்றவுடன் விக்ரம் வெளியே இருந்த சேரில் அமர்ந்திருந்தான். அவன் மனதில் பார்ட்டியில் நடந்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்தது. ஆர்த்திக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். பின்ன எப்படி இது நடந்துச்சு? ஒருவேளை யாராவது குடிக்க வச்சிருந்த ட்ரிங்க்ஸ மாத்தி குடிச்சிட்டாளா? அப்படி இல்லனா யாராவது சதி பண்ணிருப்பாங்களோ? அவன் மனதில் சந்தேகம் எழுந்த அடுத்த நொடி நினைவுக்கு வந்தது நந்தினியின் முகம்தான். ஆர்த்தி அப்படி மோசமா நடந்துகிட்டப்போ சந்தோஷப்பட்டது இந்த நந்தினி தான். அப்ப நிச்சயமா இதுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நாம இத சும்மா விடக்கூடாது. அந்த சமயத்தில் விக்ரமுக்கு நந்தினியின் மேல் பயங்கரமாக கோபம் எழுந்தது. இந்த நினைவில் அவன் இரவு முழுவதையும் கழித்தான். அவ்வப்போது அந்த அறைக்குள் சென்று பார்த்தான். 2 பெண்மணிகளும் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவனுக்கு நிம்மதி வந்தது. மறுநாள் காலை நேரத்தில் விக்ரம் முகத்தை கழுவிக்கொண்டு ஆர்த்தி இருக்கும் அறைக்குள் சென்றான். அங்கே அனிகா ஒரு மூலையில் தூங்கியபடி இருந்தாள். அவன் நேராக சென்று ஆர்த்திக்கு அருகே சென்று சில கணங்கள் அவளை உற்று பார்த்தான். அவள் புதிய உடை மாற்றி சற்று ஃப்ரெஷ்ஷாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. அவளின் அழகான தோற்றத்தை கண்களால் அளவெடுக்கத் தொடங்கினான் விக்ரம். நேற்று மலர்ந்த பூவைப் போல் இருந்தவள் இன்று வதங்கிய பூவைப் போல் இருப்பது அவனை வருத்தமடையச் செய்தது. சாரி ஆர்த்தி, உன்னை தடவை வெளியே கூட்டிட்டு போனப்பயே இவ்ளோ பிரச்சனை நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. நான் உன்னை கூடவே இருந்து பாத்துக்கிறேன். எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். அதே மாதிரி இந்த தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுப்பேன். அவங்க காலத்துக்கும் இனிமே உன் பக்கமே வரமாட்டாங்க. ஆர்த்திக்கு தைரியத்தை கொடுக்கும் வகையில் அவன் பல வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் ஆர்த்தி சுயநினைவில் இல்லை என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஏறத்தாழ பித்து பிடித்த நிலையில் அவளை பார்த்து புலம்பிக் கொண்டு விக்ரம் எவ்வளவு நேரம் இருந்தான் என்பதே தெரியவில்லை. அப்பொழுது திடீரென ஆர்த்தியின் கண்கள் திறந்தது. இவனின் மனமும் மகிழ்ந்தது. குட் மார்னிங் விக்ரம். என்னது இது? அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? அத்தியாயம் 55. டிஸ்டர்ப் செஞ்சிட்டனா? அந்த சமயத்தில் ஆர்த்தி கண் விழித்தது விக்ரமுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை அளித்தது. மனதில் பலவித உணர்ச்சிகளும் ஓட எந்த வார்த்தைகளும் பேசத் தோன்றாத நிலையில் அப்படியே உறைந்து போய் நின்றான். ஆர்த்தி குழப்பமாக ஒரு கணம் விக்ரமின் முகத்தை பார்த்தாள். பின்னர் விக்ரமின் முகத்தை பார்த்து அவசரமாக பேசத் தொடங்கினாள். விக்ரம், என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப இங்க வந்தீங்க? ஒரே ரூம்ல இருந்தா பிரச்சனை வரும்னு சொன்னீங்களே. அவ்வாறு சொல்லிக்கொண்டே சுற்றுப்புறம் மொத்தத்தையும் கவனிக்க அவள் மனதில் அதிர்ச்சி அதிகமாக ஏற்பட்டது. நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்கள் அரைகுறையாக அவள் மனதில் ஓடியது. அவள் ஹாஸ்பிட்டலில் இருப்பதையும் உணர்ந்து கொண்டாள். விக்ரம், நேத்து நம்ம பார்ட்டிக்கு போனோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? மயக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இங்க ஏதாவது பிரச்சனையா? ஆர்த்தி
எதுவும் புரியாமல் பேசுவதைக் கண்டு விக்ரம் முகத்தில் சிரிப்பு அதிகமாக வந்தது. ஆர்த்தி, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு நான் பொறுமையா சொல்றேன். ஆனாலும் ஆர்த்தியால் அமைதியாக இருக்க இயலவில்லை. தனது உடை வேறு மாற்றி இருப்பதை அவள் அப்பொழுதுதான் கவனித்தாள். அவள் முகத்தில் விபரீதமான சாயல் ஓடியது. வெட்கமும் அளவில்லாமல் கலந்து பரவத் தொடங்கியது. விக்ரம், என்ன பண்ணீங்க? எனக்கு நீங்களா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க? அவள் முகம் முழுவதும் சிவக்க அவளின் அழகு மேலும் அதிகரித்தது. அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு விக்ரம் மனதிலும் சற்று ஆசைகள் விழித்தளத்தான் தொடங்கியது. உணர்ச்சிகள் அதிகமாக ஓடின. நாம கணவன் மனைவிதானே? ஏன் நான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விடக் கூடாதா? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு இவ்ளோ பெரிய ஷாக்? அங்கே தள்ளி இருந்த அனிகாவை அவள் கவனிக்கவில்லை. ஆகையால்தான் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தாள். அவன் இறுதியாக கேட்ட கேள்வி அவள் மனதில் இருந்த வெட்கத்தை இன்னும் பல மடங்காக அதிகரித்தது. தனது கண்களை மூடிக்கொண்டு தலையணையில் முகத்தை புதைக்க முயன்றாள். விக்ரமின் முகத்தை அவளால் பார்க்க இயலவில்லை. விக்ரமோ அவளின் உடலை பலமுறை கண்களால் மேயத் தொடங்கினான். அது அவளின் வெட்கத்தை வானளவிற்கு உயர்த்திவிட்டது. ஆர்த்தி, கொஞ்சம் பொறு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படியெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காத. அங்க பார்ட்டில நீ ஏதோ ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கிட்ட போல. அதனால என்ன பண்ண தெரியுமா? நேற்று நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்தான். அதை கேட்டு ஆர்த்தியின் மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஓடத்தான் செய்தது. உன்னோட தங்கச்சி அனிகாவை வர சொன்ன. அவதான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டா. அங்க இருக்கா பாரு. சற்று எட்டி பார்த்தபோதுதான் அனிகாவின் உருவம் அவளுக்கு தெரிந்தது. அப்பொழுதுதான் அவளது மனமும் மகிழ்ச்சியடைந்தது. அதுவரை மனதில் இருந்த வெட்கமும் சற்று குறைந்தது. விக்ரமோ அவளின் முகத்தையே உற்று பார்த்தபடி இருந்தான். என்ன? நான் உனக்கு ட்ரெஸ் மாத்தி விடக் கூடாதா? மாத்தி விட்டா அது ரொம்ப பெரிய தப்போ? நீ எப்படியும் எனக்கு தானே. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அவளின் முகத்திற்கு அருகே தனது முகத்தை கொண்டு சென்றான். முதலில் ஆர்த்தி அவனது எண்ணத்தை உணர்ந்து தடுக்க முயன்றாள். ஆனால் விக்ரமின் கரம் அவளின் கையை அழுத்தி பிடித்து நிறுத்தி கொண்டது. அவளால் அதன் பிறகு எதுவும் செய்ய இயலவில்லை. அவளின் மனமும் படபடவென துடித்துக் கொள்ள இருவரின் முகங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கி வந்தது. அவளும் பெரிய எதிர்ப்பை காட்டாமல் ஒத்துழைக்க தொடங்கினாள். ஒருவரை ஒருவர் முத்தமிட முயன்றார்கள். சரியாக விக்ரமின் உதடுகள் அவளின் உதடு அருகே செல்லும்போது அங்கே இருந்த அனிகா தொண்டையை செருமி தான் அங்கே இருப்பதை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டாள். உடனே இருவருக்கும் பயங்கரமான எரிச்சல் வர அசட்டையாக சிரித்துக்கொண்டு வேகமாக விலகினார்கள். பின்னால் இருந்த அனிகா நிலைமையை உணர்ந்து கொண்டு கேலியாக பேசத் தொடங்கினாள். ஐயோ, சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பான நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. அனிகா மெதுவாக எழுந்து ஆர்த்தியை நோக்கி நடந்து வந்தாள். விக்ரமோ அவளின் முகத்தை பார்க்க முடியாமல் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டே அந்த அறையை விட்டு அவசரமாக வெளியே சென்றான். அவன் சென்ற பிறகு அனிகா ஆர்த்தியிடம் நெருங்கி வந்து பேசத் தொடங்கினாள். என்னக்கா, காலையிலேயே ரொமான்ஸா? நேத்து நைட்டு பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இப்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் எருமை, கலாய்க்காம அமைதியா இரு. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. நீ எப்படி இங்க வந்து சேர்ந்த? ஏற்கனவே விக்ரம் அனைத்து விஷயங்களையும் சொல்லி இருந்தாலும் இப்பொழுது அவளிடமிருந்து தப்பிப்பதற்காக ஆர்த்தி பேச்சை மாற்றினாள். நேத்து நீ வாந்தி எடுத்துட்டேன்னு மாமா போன் பண்ணாரு. உடனே நான் ஏதோ நல்ல விஷயமா இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நீ அந்த பார்ட்டியில ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட போல, அதனாலதான் வாந்தி வந்திருக்கு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அவர்கள் இருவரும் பேசியபடி இருந்தார்கள். அப்பொழுது திடீரென விக்ரம் அந்த அறைக்குள் நுழைந்தான். ஆர்த்தி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நம்ம உடனே கிளம்பலாம். அனிகா, நீ முதல்ல வீட்டுக்கு போ. அங்க இப்ப யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. யாரு கண்ணுலயும் படாம வீட்டுக்குள்ள போயிரு. நாங்க பார்ட்டில லேட் ஆனதால அங்கேயே தங்கிட்டோம்னு சொல்லி சமாளிச்சுக்கிறோம். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு வருவீங்களா இல்ல நேரா வேலைக்கு போறீங்களா? இல்ல, நான் வீட்டுக்கு தான் வருவேன். ஆர்த்தியை வீட்டை விட்டுட்டு நான் மட்டும்தான் வேலைக்கு போவேன். இவ இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இல்ல விக்ரம், என்னால வேலைக்கு வர முடியும். நாம இங்கிருந்து கூட நேரடியா போயிடலாம். சரி, கண்டிப்பா அப்படியே பண்ணிரலாம். அவர்கள் இருவரும் பேசி முடிவெடுத்த போது அனிகா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். இந்த ஆர்த்தியோட ட்ரெஸ்ஸ மட்டும் நானே வச்சுக்கிறேன்.
நேத்து நைட்டு பார்த்தப்பயே இது ரொம்ப புடிச்சு போயிருச்சு. விக்ரம் ஆர்த்திக்காக புதிதாக வாங்கி கொடுத்திருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துதான் அவள் இந்த வார்த்தைகளை சொன்னாள். அதை கேட்டவுடன் விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க ஆர்த்தியின் முகமோ வாடியது. ஏய் எரும மாடு, அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு வேணும், உனக்கெல்லாம் தர முடியாது. அனிகா, உனக்கு வேணும்னா நான் வேற புதுசா வாங்கி தரேன். நீ அதை கொடுத்துரு. அதுல பாந்தி எல்லாம் இருக்கு. பரவாயில்ல மாமா, எனக்கு இதே டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதத்தான் வச்சுக்குவேன். அந்த உடைக்காக சிறிது நேரம் அனிகா பிடிவாதம் பிடித்தாள். அவளை சமாளிப்பது பெரும் கஷ்டமாக மாறிவிட்டது. விக்ரமோ அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 56. ஆர்த்தி, என்ன ஆச்சு? விக்ரமுக்கு அனிகாவை என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை. அனிகா, உனக்கு நான் தான் புதுசு வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, பின்ன எதுக்காக இது மேல ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு? கூடாத. விக்ரம் உறுதியாக சொல்வதைக் கண்டு அவள் வேறு வழி இல்லாமல் அந்த உடையை கொடுத்து விட்டாள். விக்ரம் பல சமாதானங்களை சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். அதன் பிறகு விக்ரமும் ஆர்த்தியும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பினார்கள். செல்லும் வழியில் ஆர்த்திக்கு ஆபீஸில் அணியும்படி சில உடைகளை விக்ரம் வாங்கி கொடுத்தான். அவனும் தனது கோட்டிற்கு பதிலாக வேறு உடைகளை வாங்கி அணிந்து கொண்டான். ஆர்த்தி, இன்னும் கம்பெனி ஸ்டார்ட் ஆக நேரம் இருக்கு. வா, நம்ம போற வழியில எதையாவது சாப்பிட்டு போயிடலாம். சரிங்க விக்ரம், வாங்க போலாம். ஆனா எனக்கு பசி இல்ல, நீங்க கூப்பிடுறதால வரேன். இருவரும் சென்று காலை உணவை ஒரு ஓட்டலில் சாப்பிட்டு விட்டு முடித்தார்கள். சாப்பிட்டு முடித்து கண்ணாடி முன்னால் நின்று கைகளை கழுவும் போது தனது முகத்தை யதார்த்தமாக பார்த்த ஆர்த்தி அரண்டு போனாள். அதில் கைத்தடம் இருப்பது அவளுக்கு அதிகப்படியான குழப்பத்தை ஏற்படுத்தியது. தனக்கு அருகில் இருந்த விக்ரமை பார்த்து உடனடியாக பேச ஆரம்பித்தாள். விக்ரம், என்ன இது? என்னோட கன்னத்துல எப்படி இந்த கைத்தடம் வந்துச்சு? ஏதாவது சண்டை நடந்துச்சா? யாராவது என்ன அடிச்சாங்களா? அவள் கோபத்துடன் பேசுவதைக் கண்டு விக்ரம் சற்று தடுமாறினான். இருந்தாலும் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு உண்மையை பேச ஆரம்பித்தான். ஆனாலும் அவனது குரலில் தயக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆர்த்தி, நேத்து நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட. என்னால உன்னை கட்டுப்படுத்தவே முடியல. அதனாலதான் அடிச்சிட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவன் பணிவாக சொன்னாலும் ஆர்த்தி முகத்தில் இருந்த புன்னகை அந்த நொடியில் மறைந்துதான் போயிருந்தது. அந்த இடத்தில் எரிச்சல் வரத் தொடங்கியது. சரி, இப்ப இத தடத்தை பார்த்து யாராவது கேட்டா நான் என்ன சொல்றது? நேத்து நைட்டு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டேன். அதனால விக்ரம் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லு. மத்தபடி எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரமா சரியாயிடும். ஆர்த்தி முகம் வாடி போயிருந்ததை விக்ரமால் தாங்க இயலவில்லை. ஆர்த்தி, இத தப்பா எடுத்துக்காத. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல. நான் மட்டும் அப்படி பண்ணலனா நீ எவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பன்னு தெரியல. உன்னோட மானமும் தான் போயிருக்கும். என்ன மன்னிச்சிரு. விக்ரம் சிறு குழந்தையைப் போல் மன்னிப்பு கேட்பது ஆர்த்திக்கு பிடித்திருந்தது. தனது முகத்தில் புன்னகையை வரவைத்தபடி பேசினாள். விக்ரம், பரவாயில்ல விடுங்க. அங்க நடந்தது எல்லாம் எனக்கு ஞாபகமே வரல. இத பார்த்துட்டு நான் கேட்டேன், அவ்வளவுதான். பின்னர் இருவரும் அங்கிருந்து ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்தார்கள். விக்ரம் அவசரமாக தனது வேலையை செய்தபடி இருந்தான். ஆர்த்தி இயன்ற அளவு தனது இடத்திலிருந்து வெளியே செல்லாமல் அந்த அறைக்குள்ளேயே காத்திருக்கத் தொடங்கினாள். தனது முகத்தை பார்த்து யாராவது கேள்வி கேட்டு விடுவார்கள் என நினைத்துக் கொண்டிருந்தாள். இதே சமயம் அந்த ஆபீஸில் மற்றொரு மூலையில் இருந்த விஷ்ணு மற்றும் அசோக் இருவரும் நேற்றைய தினம் நடந்த சம்பவங்களை குறித்துதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஷ்ணு, விக்ரம் பண்றது எல்லாத்தையும் பாத்தியா? அவன் ரொம்ப மோசமான ஆளா மாறி வந்திருக்கான். என்ன சொல்ற அசோக்? அப்படி என்ன நடந்துச்சு? விஷ்ணு, நீ வீட்டுக்கு வந்தாதானே உனக்கு உண்மை தெரிய போகுது. நேத்து அந்த ஆர்த்தியோட குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டான். அதுவும் இல்லாம நைட்டு அவங்கள கூட்டிட்டு எங்கேயோ பார்ட்டிக்கு போயிருக்கான். நைட்டு 2 பேருமே வரல. விக்ரம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? நம்மளை விட மோசமானவனா இருப்பான் போலயே. ஆமா, எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு. அவன் எந்த பொண்ணுங்களையும் பக்கத்துல நெருங்க விடவே மாட்டான். ஆனா இவகிட்ட மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். அதுதான் எனக்கும் தெரியல. இதுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. நாம இனிமே எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். நாம வேற அவளை வச்சு அவனை காலி பண்ண திட்டம் போட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை அவளும் விரும்பி அவன் கூட போயிட்டு இருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா. அதையும் மனசுல வச்சுக்கணும். நீ சொல்றது புரியுது விஷ்ணு. இப்ப நம்ம என்ன பண்றது? அசோக்,
இன்னைக்கே நான் ஆர்த்திய பார்த்து பேசுறேன். அவளுக்கும் விக்ரமுக்கும் உண்மையிலேயே என்னதான் சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிறேன். விஷ்ணு, சீக்கிரமா அதை பண்ண பாரு. அதுதான் நம்மளோட திட்டத்துக்கெல்லாம் நல்லது. விஷ்ணுவும் அசோக்கும் இந்த முடிவை எடுத்த பிறகு மதிய நேரம் வரை இருவரும் பொறுமையாக காத்திருந்தார்கள். மதியம் 2 மணி அளவில் விக்ரமுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்தது. அதற்காக அவன் தனது அறையை விட்டு மீட்டிங் ஹாலுக்கு சென்றிருந்தான். இதை உணர்ந்து கொண்ட விஷ்ணு தந்திரமாக செயல்படத் தொடங்கினான். நேராக கிளம்பி விக்ரமின் அறையை நோக்கிச் சென்றான். அவனது அறைக்கு வெளியே சித்தார்த் மட்டும் அமர்ந்திருந்தான். அவனின் முகத்தை பார்த்த விஷ்ணுவோ சற்று சிரித்தான். ஒரு ஃபைலை அண்ணன் சைன் பண்றதுக்காக அனுப்பி வச்சேன். அவரு சைன் பண்ணிட்டாரா? அந்த ஃபைலை நான் உள்ள கொடுத்துட்டேன். கண்டிப்பா அவர் கையெழுத்து போட்டிருப்பாரு. கொஞ்சம் பொறுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல, நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம், நானே போய் பார்த்துக்கிறேன். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசாமல் விஷ்ணு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். ஐயோ, உள்ள வேற ஆர்த்தி மேடம் இருக்காங்க. இந்த ஆள் வேற போறானே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. திடீரென அந்த அறையின் கதவு திறக்கப்படுவதைக் கண்டு ஆர்த்தி சற்று அதிர்ச்சி அடைந்தாள். தான் நோண்டிக் கொண்டிருந்த போனை ஓரமாக வைத்துவிட்டு ஏதோ ஃபைலை புரட்டுவது போல் நடிக்கத் தொடங்கினாள். ஆர்த்தி, நான் ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்தேன். எடுத்துட்டு சீக்கிரமா போயிடுறேன். நீ ஒன்னும் பதற வேண்டாம். வேகமாக விக்ரமின் டேபிளுக்கு அருகே சென்றவன் ஒரு ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி நடந்து வந்தான். அவன் வரும் சமயத்தில் ஆர்த்தியின் கேபினுக்குள் நுழைந்தவன் ஆர்த்தியின் முகத்தை பார்த்து அதிர்ந்து போனான். ஆர்த்தி, என்ன நடந்துச்சு? முகத்துல கைரேகையெல்லாம் பட்டிருக்கு. யாராவது அடிச்சிட்டாங்களா? விஷ்ணு பரபரப்பாக கேட்டான். அந்த நொடியில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆர்த்தி பதறிப்போனாள். அந்த பதட்டமும் நேற்று நடந்த சம்பவங்களும் நினைவுக்கு வர ஆர்த்தி கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. விஷ்ணுவோ ஆறுதல் சொல்வது போல் ஆர்த்தியின் கைகளை இறுக்கமாக பிடித்தான். ஆர்த்தியோ எதுவும் பேசாமல் அழுதபடியே இருந்தாள். அத்தியாயம் 57. நல்லாவே நடிக்கிறா. ஆர்த்தி, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு அழுகைய நிறுத்திட்டு பேசுங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அத சொல்லுங்க முதல்ல. விஷ்ணு என்ன ஆறுதல் சொன்னாலும் அமைதி அடையாமல் ஆர்த்தி தொடர்ச்சியாக அழுதபடியே இருந்தாள். விஷ்ணுவின் மனதிலோ பலவிதமான உணர்வுகள் ஓடிக்கொண்டுதான் இருந்தன. ஆர்த்தியோ அவனை என்ன சொல்லி சமாளிப்பது என்று மனதிற்குள் திட்டமிட்டபடிதான் அழுது கொண்டிருந்தாள். விக்ரம் ஏற்கனவே விஷ்ணுவை பற்றியும் அவன் வந்து பேசினால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லியிருந்தான். அதை பற்றிதான் ஆர்த்தி சிந்தித்தபடி இருந்தாள். ஆர்த்தி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னால முடிஞ்சா உனக்கு உதவி பண்றேன். என்ன நடந்துச்சு? ஏன் இப்ப அழுகுற? உன்னை யாராவது அடிச்சிட்டாங்களா? ஆர்த்தி தனது அழுகையை மிகவும் கடினப்பட்டு அடக்கியபடி பேச ஆரம்பித்தாள். விக்ரம் ஏதோ பார்ட்டிக்கு வந்து கூட்டிட்டு போனாரு. அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கடைசியா ஏதோ மயக்கம் போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. முழிச்சு பார்த்தா நான் அவர் கூட ஒரு ரூம்ல இருந்தேன். அவர் அடிச்ச தடமோ என் கன்னத்துல பதிஞ்சிருந்துச்சு. அப்புறமா எனக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆர்த்தி புதிதாக ஒரு கதையை தன் மனதிற்குள் உருவாக்கி இருந்தாள். அதை அப்படியே சொல்ல ஆரம்பித்தாள். விஷ்ணுவோ அதை கேட்டு அதிர்ந்து போனான். ஆர்த்தி, என்ன சொல்ற? விக்ரம் உனக்காக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. உன்னோட குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து கூட வச்சிருக்காரு. நல்லது தானே பண்றாரு. ஐயோ சார், உங்களுக்கு இன்னும் அவரை பத்தி உண்மை எதுவும் தெரியல. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. காலம் இருக்கிற வரைக்கும் என்ன அடிமையா வச்சுக்க நினைச்சுதான் அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியல. ஆர்த்தி தனது கண்கள் கலங்கியபடியே இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டே வந்தாள். விஷ்ணுவும் மெதுவாக அவற்றை நம்ப ஆரம்பித்திருந்தான். ஆர்த்தி, ஏற்கனவே எனக்கு விக்ரம் மேல சந்தேகம் இருக்கத்தான் செஞ்சுச்சு. ஆனா அவன் இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூல உன்னை மட்டும் அவன் செலக்ட் பண்ணணும்? அதுதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஒருவேளை எனக்கு பெருசா குடும்ப பின்னணி இல்லைன்னு என்ன செலக்ட் பண்ணி இருக்கலாம். என்ன அடிமை மாதிரி வச்சு நாசம் பண்ண போறாரோ என்னவோ. ஆர்த்தி பரபரப்பாக அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் விஷ்ணுவின் மனதில் பலவித உணர்வுகளை கிளப்பிவிட்டது.
பல பணக்காரர்கள் இது போன்ற மோசமான விஷயங்களை செய்து வந்ததால் விஷ்ணுவுக்கு இது வித்தியாசமாக தெரியவில்லை. சொல்லப்போனால் அவனே சில முறை இது போன்ற பெண்கள் விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். இவளை கஷ்டப்பட்டு நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு நினைச்சோம். ஆனா இவ ஏற்கனவே விக்ரமுக்கு எதிராத்தான் இருக்கா. அதுவும் நமக்கு நல்லதுதான். நாம நினைச்ச விஷயம் எல்லாம் சீக்கிரமா நடக்க போகுது. இந்த தொல்லையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் நீங்க மட்டும்தான். அதனால ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் இங்கிருந்து தப்பிச்சு போகணும். என் குடும்பத்தோட அமைதியா வாழணும். பல விஷயங்களை ஆர்த்தி சொல்லிக்கொண்டே சென்றாள். விக்ரம் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அப்படியே ஒப்புவிக்க தொடங்கினாள். அதை கேட்டு விஷ்ணுவும் நம்ப ஆரம்பித்தான். ஆர்த்தி, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. இந்த விக்ரம யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நான் மட்டும் இல்ல, யார் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா கடைசி வரைக்கும் அதை மாத்திக்கவே மாட்டான். அப்போ இங்கிருந்து தப்பிக்க எனக்கு வேற வழியே இல்லையா? உங்களால கூட எனக்கு உதவி பண்ண முடியாதா? ஆர்த்தி, நான் அப்படி சொல்லவே இல்ல. இந்த விக்ரம விக்ரமாதித்யா குடும்பத்தில இருந்து மொத்தமா அனுப்பி வைக்கணும். அது நடந்தா மட்டும்தான் உன்னால அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். மத்தபடி யார் நினைச்சாலும் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. என்ன சொல்றீங்க? இது எதுவுமே எனக்கு புரியல. ஆர்த்தி, நான் சொல்றத கவனமா கேளு. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான். அவனை இங்கிருந்து எப்படியாவது வெளியே அனுப்பி ஆகணும். அதுக்கு நீயும் உதவி பண்ணா என்னால அவனை தோக்கடிக்க முடியும். அது மட்டும் நடந்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உன்னோட குடும்பத்தையும் நீ காப்பாத்தலாம். ஆர்த்தி சிந்திப்பது போல் சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். ஆர்த்தி, ரொம்ப அதிகமா யோசிக்காத. இப்ப உன் குடும்பத்தோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நீ நல்ல முடிவா எடுத்துதான் ஆகணும். சில கணங்கள் கழிய ஆர்த்தி மெல்லிய குரலில் பேசினாள். சரிங்க சார், நான் இப்போ என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. என்னோட குடும்பம் தப்பிச்சா எனக்கு அதுவே போதும். அப்படி சொல்லு ஆர்த்தி. இதத்தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனிமே அவனால எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. அவங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்டேன்னு கூட நினைச்சுக்கோ. இன்னைக்கு சாயங்காலம் டீ பிரேக் அப்போ நீ கேண்டீனுக்கு வந்துரு. அங்க உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நாம சேர்ந்து பேசி என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க இப்படி பண்ற உதவிக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப நன்றி சார். சரி, நான் சீக்கிரமா இங்க இருந்து போறேன். நீ கண்ணை எல்லாம் தொடச்சுக்கிட்டு சாதாரணமா இரு. விக்ரமுக்கு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. விஷ்ணு அவசரமாக அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றான். ஆர்த்தியோ தனது நடிப்பை நினைத்து மனதிற்குள் ஒருமுறை சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டாள். அடுத்த சிறிது நேரத்தில் விக்ரம் தனது மீட்டிங்கை முடித்துவிட்டு திரும்பி வந்தான். ஆர்த்தியோ அவனது வரவுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அவனை பார்த்ததும் உற்சாகமாக பேசத் தொடங்கினாள். விக்ரம், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க போன அப்புறமா இங்க விஷ்ணு வந்தாரு. அவள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்தாள். சூப்பர் ஆர்த்தி, நீ ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்க. அவனுங்களுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. சரி விக்ரம், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? விக்ரம் மனதில் பலவித எண்ணங்கள் ஓடியது. அடுத்ததாக செய்ய வேண்டிய விஷயத்தை குறித்தும் திட்டம் போடத் தொடங்கினான். அந்த திட்டத்தின் மூலம் ஆர்த்திக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதிலும் அவன் உறுதியாக இருந்தான். சிறிது நேரம் சிந்தித்து முடிவெடுத்தவன் தெளிவாக பேசினான். ஆர்த்தி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும். தன் மனதில் எழுந்த திட்டத்தை பற்றி சுருக்கமாக சொன்னான். ஆர்த்தியும் அதை பொறுமையாக கேட்டுக்கொள்ளத் தொடங்கினாள். அத்தியாயம் 58. முதல் அடி. விக்ரம் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஆர்த்தி பொறுமையாக கேட்டுக்கொண்டாள். ஆனால் வாயை திறந்து எந்த பதிலும் சொல்லவில்லை. அதை கண்டவுடன் விக்ரமுக்கு சற்று குழப்பம் எழுந்தது. ஆர்த்தி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? எதுக்காக இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல விக்ரம், பணக்கார குடும்பம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க குடும்பம் கூட அப்படிதான் இருந்தோம். ஆனா உங்க குடும்பத்துல பல சதிகளும் பிரச்சனைகளும் நடந்துட்டே இருக்கே, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆர்த்தி எந்த அர்த்தத்தில் இப்படி கேட்கிறாள் என்பது விக்ரமுக்கு புரிந்தது. ஆர்த்தி, நீ சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. உங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லைன்னு சொல்றியா? உங்க அக்கா நித்யாவோட ஹஸ்பண்ட், அதான் செல்வம், என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அத பத்தி நினைச்சு பாரு. ஒரு இடத்துல பணம் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் கூடிக்கிட்டு தான் போகும்.
எனக்கு இப்ப இவங்கள தோக்கடிக்கணும், அழிக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது. இந்த குடும்பத்தோட கௌரவமும் மானமும் நிலைச்சு நிக்கணும். இன்னும் பல தலைமுறைகளுக்கு விக்ரமாதித்யா குடும்பம் எல்லா துறையிலும் வளர்ந்துகிட்டே போகணும். அதுக்கு செய்ய வேண்டியதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது விக்ரம் மனதில் பெரும் கனவு விரிந்ததை ஆர்த்தி உணர்ந்து கொண்டாள். விக்ரம், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். பின்னர் இருவரும் தங்களது வேலைகளை கவனிக்கத் தொடங்கினார்கள். மாலை நேர டீ பிரேக் சமயத்தில் ஆர்த்தி தனது இடத்திலிருந்து எழுந்து கேண்டீன் நோக்கி செல்லத் தொடங்கினாள். அங்கு அந்த கேண்டீனில் எங்கே செல்வது என்று தெரியாமல் சில கணங்கள் குழப்பமாக நின்றாள். அப்பொழுது அவளுக்கு முன்னால் வந்த விஷ்ணு பேச ஆரம்பித்தார். ஆர்த்தி, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா, நம்ம போலாம். ஆர்த்தியை அழைத்துக் கொண்டு அங்கிருந்த கேபின் பகுதிகளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஆபீஸில் வேலை செய்யும் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு மட்டும் கேபின் போன்ற இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிக்கு தான் இருவரும் சென்றார்கள். ஆர்த்தி, வா, உள்ள போய் உட்காந்து நம்ம பேசலாம். ஆர்த்தியும் அவனுடன் தொடர்ந்து சென்றாள். ஆனால் அந்த இடத்தில் அசோக் இருப்பதைக் கண்டு அவள் முகத்தில் சற்று குழப்பம் ஏற ஆரம்பித்தது. ஆர்த்தி, அவரை பார்த்து எதுவும் பயப்பட வேண்டாம். நம்ம விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். நாம பேச வேண்டியது எல்லாத்தையுமே இப்ப பேசி முடிவெடுத்துடலாம். ஆர்த்தி மிகவும் தயக்கமாக அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்தாள். அந்த பக்கம் அமர்ந்திருந்த விஷ்ணு பேச ஆரம்பித்தான். ஆர்த்தி, உன்னோட நிலைமை எங்களுக்கு தெளிவா புரியுது. ஆனா உன்னை நேரடியா எங்களால காப்பாற்ற முடியாது. அந்த விக்ரம ஒரு வழி பண்ணி இங்கிருந்து அனுப்பி வச்சாதான் உன்னை காப்பாத்த ஏதாவது வழி கிடைக்கும். அதுக்காக நீ உதவி பண்ணித்தான் ஆகணும். சிறிது நேரம் அவளது மனதை உறுதிப்படுத்தும் வகையில் சில விஷயங்களை குறித்து பேசினார்கள். விக்ரமை எதிர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவளுக்கு தூண்டிவிட்டார்கள். அது அனைத்தையும் கேட்டு முடித்த ஆர்த்தி தெளிவாக பேசத் தொடங்கினாள். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அத பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படி சொல்லுங்க ஆர்த்தி. நீங்க இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா விக்ரம ஒரு வழி பண்ணிடலாம். நானும் அதைத்தான் சொல்றேன். அவன் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா போகணும். அவனுக்கு கம்பெனியிலையும் குடும்பத்திலையும் ஒரு கெட்ட பேர் வரணும். அப்பதான் தாத்தா கிட்ட பேசி அவனை மொத்தமா இங்க இருந்து தூக்கி எறிய முடியும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்காக நான் என்ன பண்ணணும்? விஷ்ணுவோ தனது திட்டம் வெற்றி அடைந்ததைக் கண்டு மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தான். விக்ரம் என்ன பண்றான், எங்க போறான்னு ஒரு பிஏவா உனக்கு தான் தெரியும். அது எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. அது மட்டும் போதும். அவனை என்ன பண்ணணும்னு நாங்களே முடிவு பண்றோம். அது மட்டும் இல்ல, இப்ப 2 நாளையில ஒரு முக்கியமான ஏலம் நடக்க போகுது. மொத்தமா 200 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். அதுல அவன் என்ன அமௌண்ட் கோட் பண்றான்னு பார்த்துட்டு வந்து எங்க கிட்ட சொல்லு. அந்த கான்ட்ராக்ட் அவன் கையை விட்டு போறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். அதுல அவனுக்கு அடி விழும். அதுக்கடுத்து அவனுக்கு அடி மேல அடியா விழுந்து கண்டிப்பா அவனோட பேரே கெட்டு போயிடும். அவனை நிச்சயமா தூக்கி நம்ம வெளியே போட்டுடலாம். நீங்க சொல்றது எல்லாத்தையும் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் நாங்க உள்ள போந்து உன்னை காப்பாத்திருவோம். நீ தைரியமா இருக்கலாம். அதன் பிறகு ஆர்த்தி நிம்மதியாக அவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்றாள். அடுத்த சில கணங்களில் அவள் விக்ரமை சந்தித்தாள். ஆர்த்தி, என்ன நடந்துச்சு? அவங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க? ஆர்த்தி நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தாள். பின்னர் விக்ரம் அமைதியாக தலையை அசைத்தான். தனது கையில் இருந்து பேனாவை எடுத்து ஒரு பேப்பரில் ஒரு எண்ணை எழுதினான். ஆர்த்தி, நான் ஏலத்துல கோட் பண்ற அமௌண்ட்ட இதுல எழுதியிருக்கேன். இத பார்த்து அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடு. விக்ரம், அவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுகிட்டு நீங்க அதுல ஜெயிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு பார்த்தா எதுக்காக நீங்களே தேடி போய் பிரச்சனையில விழுறீங்க? ஆர்த்தி, நான் சொல்றத மட்டும் கேளு. நம்ம கம்பெனிக்கு எந்த இழப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க விக்ரம், நான் அப்படியே பண்ணிடுறேன். அடுத்த ஒரு நாள் அமைதியாக கழிந்தது. அந்த நாள் மாலை நேரத்தில் மீண்டும் ஆர்த்தி, விஷ்ணு, அசோக் ஆகிய மூவரும் சந்தித்துக் கொண்டார்கள். நீங்க கேட்ட மாதிரியே அவர் என்ன அமௌண்ட் கோட் பண்றாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இதுல இருக்கு. தனது கையில் இருந்த பேப்பரை கொடுத்தாள். அவர்களும் அதனை வாங்கி பார்த்து உற்சாகமடைந்தார்கள். விஷ்ணுவோ தனது பையிலிருந்து ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து ஆர்த்தியின் முன்னால் வைத்தான். ஆர்த்தி, இத செலவுக்கு வச்சுக்கோ. நீ இப்ப பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். இதனால அவனுக்கு அடி விழப்போகுது. நீங்க உண்மையிலே பெரிய திறமசாலிதான்.
உங்களால இவ்ளோ சீக்கிரமா இதை கண்டுபிடிக்க முடியும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எந்த அளவுக்கு வேகமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வேகமா அவங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். இந்த பணத்தை அன்பளிப்பா வச்சுக்கோ. ஆர்த்தி அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள முதலில் மிகவும் தயங்கினாள். ஆனால் இருவரும் பல முறை பேசி அவளை எடுத்துக்கொள்ள வைத்தார்கள். அத்தியாயம் 59. We are in endgame. விஷ்ணுவும் அசோக்கும் ஆர்த்திக்கு ஒரு பெரும் தொகையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அவளோ பெரும் தயக்கத்திற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டாள். ரொம்ப நன்றி. நீங்க இந்த அளவுக்கு தாராளமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே எனக்கு நீங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. விக்ரம் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பதிலா உங்ககிட்ட காலம் மொத்தமா வேலை பார்க்க நான் காத்துட்டு தான் இருக்கேன். அவர்கள் இருவரும் ஆர்த்தியை பாராட்டி அனுப்பி வைத்தார்கள். அன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆர்த்தி வீட்டுக்கு சென்றபோது நாராயணன் ஆர்த்தியிடம் பேச ஆரம்பித்தார். ஆர்த்தி, நீ இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கறாங்க. இத பாக்குறப்போ எங்களுக்கும் திருப்தியா இருக்கு. நானும் உங்க அக்கா நித்யாவும் இப்பவே ஊருக்கு கிளம்புறோம். அங்க நம்ம பிசினஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. அதை கேட்டவுடன் ஆர்த்தியின் முகத்தில் சற்று வருத்தம் வந்தது. அப்பா, எதுக்காக நீங்க அங்க போகணும்? நம்ம பிசினஸையும் வேணா இங்கேயே மாத்தி கொடுக்க சொல்லலாம். நான் விக்ரம் கிட்ட பேசுறேன். நமக்காக கண்டிப்பா அதை பண்ணுவாரு. நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. எனக்கும் இங்கிருந்து போறதுக்கு அவ்வளவா விருப்பம் இல்ல. ஆனா உன்னோட அக்காவுக்கு இங்க செட் ஆகல போல. போகணும் போகணும்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. நாங்க அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கோம். அப்புறம் மத்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம். அப்பா, என்ன சொல்றீங்க? நித்யா கிட்ட வேணா நான் பேசி பாக்குறேன். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு சீக்கிரமா சரி பண்ணிடலாம். இல்லடாமா, இருக்கட்டும். நானும் அவளும் இங்க இருந்து கிளம்புறோம். நீயும் அனிகாவும் இங்க இருங்க. கொஞ்ச நாள் போனதும் நாங்க அனிகாவையும் வந்து கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் முடியாது. நான் இங்க இருந்தா அவ்ளோ சீக்கிரமா நகர மாட்டேன். ஏய் வாலு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. சிறிது நேரம் அவர்கள் இருவரும் வாக்குவாதம் செய்து பார்த்தார்கள். ஆனால் நாராயணன் தனது முடிவிலிருந்து மாறவில்லை. ஆர்த்தியை நித்யாவுடன் பேச விடுவதற்கும் தயாராக இல்லை. தனது முயற்சிகள் அனைத்தும் பலன் இழந்து போனதால் ஆர்த்தி இறுதியாக பேசினாள். சரிங்கப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லலாம். நீங்க 2 பேரும் இங்க இருந்து நாளை கிளம்பிருங்க. சரி ஆர்த்தி, சீக்கிரமா பேசிட்டு சொல்லு. அதற்கு அடுத்த நாள் காலை நேரத்திலேயே நாராயணனும் நித்யாவும் வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்புவதற்கு தேவையான அனைத்து வேலையும் விக்ரம் தான் செய்தான். முதலில் அவன் இங்கே இருக்கட்டும் என மறுத்து பேசினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களை அனுப்பி வைத்தான். மாமா, அவங்க போறாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா உங்க கூட தான் இருப்பேன். உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப. அவர்கள் கிளம்பி சென்ற சமயத்தில் ஆர்த்திக்கு வருத்தம் அதிகமாக ஏற்பட்டது. அவளின் கண்களும் கலங்க ஆரம்பித்தது. அதைக் கண்டு விக்ரம் சற்று ஆறுதலாக பேசினான். ஆர்த்தி, நீ வேணா வீட்லயே ரெஸ்ட் எடு. நான் உன்னை அப்புறமா அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்ல விக்ரம், நான் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். வீட்ல இருந்தா அதே ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். ஆர்த்தியும் விக்ரமும் கிளம்பி வழக்கம் போல் கம்பெனிக்கு சென்றார்கள். அன்றைய தின மதிய நேரத்தில் ஆர்த்தி தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள். வெளியே சித்தார்த் அமர்ந்திருப்பதைக் கண்டு இவள் சற்று உற்று பார்த்தாள். அவனது முகத்தில் வருத்தம் அதிகமாக பரவியிருந்தது. என்ன சித்தார்த், ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஒண்ணுமில்ல மேடம், நான் நல்லாதான் இருக்கேன். ஆர்த்தி யார் என்பது தெரிந்திருந்ததால் சித்தார்த் மிகவும் மரியாதையுடன் பேசினான். என்னாச்சு? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. ஒருவேளை பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டீங்களோ? அதெல்லாம் இல்ல மேடம். இன்னைக்கு ஒரு ஏலம் நடந்துச்சு. ஆனா அந்த ஏலத்துல நம்ம கம்பெனி தோத்து போயிடுச்சு. 200 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அப்படியே நம்மளை விட்டு போயிடுச்சு. சித்தார்த் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆர்த்தியின் மனதில் அதிர்ச்சியை அதிகப்படுத்துவதாக அமைந்தது. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஆமா, நம்ம கம்பெனி சார்பா நான் தான் ஏலத்துக்கு போயிருந்தேன். அங்க போய் தோத்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன இது? கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு விக்ரம் சொல்லியிருந்தாரு. பின்ன எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? குழப்பமாக சில கணங்கள் சித்தார்த்தின் முன்னால் நின்றாள். இறுதியாக சில வார்த்தைகளை சொன்னான். சித்தார்த், கம்பெனின்னு இருந்தா இப்படிதான் நடக்கும். சில சமயம் நாம ஜெயிப்போம், சில சமயம் தோத்து போற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி?
நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வெளியே செல்லும் முக்கிய திட்டத்தை கைவிட்டபடி விக்ரம் இருக்கும் அறையை நோக்கி சென்றாள். விக்ரம் இன்னும் பரபரப்பாக தனது வேலைகளை தான் செய்தான். ஆனால் அவளை கண்டுகொள்ளாததால் ஆர்த்தி கோபமாக பேசினாள். விக்ரம், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த ஏலத்துல நாம தோத்துட்டோமே, இதெல்லாம் உண்மையா? எதனால இப்படி நடந்துச்சு? எல்லா உண்மையையும் உன்கிட்ட சொன்னதாலதான் நடந்துச்சு. விக்ரம், என்ன விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இத வெளிய சொன்னாலும் நம்ம கம்பெனிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. பின்ன எப்படி இத நடக்க விட்டீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஆர்த்தி, நான் இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. We are in endgame. விக்ரமின் குரலில் உறுதி அதிகமாக இருந்தது. அதன் பிறகுதான் எவ்வளவு கேட்டாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்பது ஆர்த்திக்கு நன்றாகவே புரிந்தது. அவள் அமைதியாக இருந்தாள். தட்ஸ் குட் கேர்ள். நீ இப்ப போய் உன்னோட நண்பர்களை பாரு. அடுத்து என்ன பிளான் பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. சரிங்க விக்ரம், நான் பாத்துக்கிறேன். வெறுமையாக இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பினாள். இதே சமயத்தில் விஷ்ணுவும் அசோக்கும் தீவிரமாக தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஏலத்துல நம்ம பரந்தாமன் குரூப்ஸ் தான் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சம்பந்தமே இல்லாம வேற யாரோ விஎஸ் குரூப்ஸ்னு வந்து ஏலம் எடுத்துட்டு போயிட்டாங்களே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அந்த விஎஸ் குரூப்ஸ் யாரு? எதுக்கு விஷ்ணு அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? எப்படியோ இந்த ஏலம் விக்ரம் கைய விட்டு போயிடுச்சு. அவனுக்கு பெரிய அடியும் விழுந்துருச்சு. அத நினைச்சு சந்தோஷப்படு. இத பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். அசோக், நீ சொல்றதும் சரிதான். ஆனா நாம இதுல முழுசா சந்தோஷப்பட முடியாது. விக்ரமுக்கு அடி விழுந்திருக்கு. ஆனா நம்ம தலைவர் பரந்தாமனுக்கு எந்த நல்லதும் நடக்கல. அதுக்கு நாம ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்.